What bro? It's very wrong bro. இந்த மாரி ஃப்ளிக்கரிங் லைட்ஸ மதிக்காம இன்னுமா ரோட்ல வண்டி ஓட்டுறீங்க? வெரி ராங் ப்ரோ. இது என்ன புதுசா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? புதுசுலாம் இல்லீங்க. ரொம்ப நாளாவே இருக்கிற டிராஃபிக் போல்ஸ் தான். பட் என்ன நம்ப இத ரொம்ப சீரியஸா எடுக்கிறதில்ல. இந்தியால பிளிங்கிங் ரெட் அண்ட் எல்லோ டிராஃபிக் லைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சேஃப்டி சிக்னல்ஸ். பிளிங்கிங் ரெட் லைட் நம்ப வண்டிய ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு, சேஃபா இருந்தா மட்டும் தான் வண்டிய மூவ் பண்ணணும். இதுவே பிளிங்கிங் எல்லோ லைட்னா, ஸ்பீட குறைச்சிட்டு ரொம்ப காஷனா டிரைவ் பண்ணணும்னு அர்த்தம். இந்த சிஸ்டம் இந்தியால லேட் 1980ஸ்லயே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ ரீசென்ட்டா நெறைய போல்ஸ் இந்த மாரி டிப்ளாய் பண்ணிட்டே இருக்காங்க. எஸ்பெஷலி ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியாஸ்ல, வில்லேஜஸ்ல, ஸ்கூல் ஜோன்ஸ்ல அண்ட் ரயில்வே கிராசிங்ஸ் கிட்ட. இத ஒபே பண்ணலன்னா சீரியஸ் கான்சிக்வென்சஸ் இருக்கும். பிளிங்கிங் ரெட் லைட்ட இக்னோர் பண்ணினா, சிக்னல் வயலேஷன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபைன் யூசுவலி 1000 to 2000 வரைக்கும் இருக்கலாம். ரிப்பீட் ஆஃபென்ஸ் பண்ணா லைசென்ஸ் சஸ்பென்ஷன் கூட நடக்கலாம். பிளிங்கிங் எல்லோ லைட்ட கேர்லெஸ்ஸா கிராஸ் பண்ணா ரேஷ் டிரைவிங்ன்னு புக் பண்ணலாம். எஸ்பெஷலி ஆக்சிடென்ட் நடந்தா லீகல் ட்ரபிள் ரொம்ப பெருசா இருக்கும். நெறைய பிளேசஸ்ல சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் ஆகியிருக்கிறனால, நீங்க சிக்னல வயலேட் பண்ணுனா, அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிடும். ஈவன் போலீஸ் ஸ்டாப் பண்ணலனாலும், சலான் வீட்டுக்கு வந்துரும். ஸோ இனிமேலாச்சும் ஃப்ளிக்கரிங் லைட்ஸ சிம்பிளா எடுத்துக்காம, வண்டிய ரொம்ப காஷியஸா ரோட்ல டிரைவ் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்தா, ஒரு லைக்க போட்டு விட்டுட்டு, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாரி டெய்லி புது புது இன்ஃபர்மேஷன கேட்க நம்ப சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.